இந்த சம் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, கியூவோட வேல்யூ, ஆரோட வேல்யூ, எஸ்ஸோட வேல்யூ. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பி யூனியன் கியூவோட ஆரை வந்து யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை, பியையும் கியூவையும் யூனியன் பண்ணி தேவையா? ஸோ முதல்ல நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பி யூனியன் கியூ இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன, 1 2 5 7 9. ஓகேவா? ஸோ யூனியன் கியூ. ஸோ கியூவை வந்து யூனியன் பண்ண போகிறோம். என்னது, 2 3 5 9 11. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், சேர்த்து எழுத போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 2 3 இந்த இடத்துல இருக்குது, அடுத்தது 5, அடுத்து என்ன நம்பர் 7, அடுத்து 9, அடுத்து 11. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது, பி யூனியன் கியூ. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, பி யூனியன் கியூவோட எதை யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆரை வந்து யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ பி யூனியன் கியூ வந்துட்டு எவ்வளோ, 1 2 3 5 7 9 11. ஓகேவா? ஸோ இது கூட எதை நம்ம யூனியன் பண்ண போகிறோம், ஆறு. ஸோ ஆரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது, 3 4 5 7 9. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 1 2 3 4 இந்த இடத்துல இருக்குது. ஸோ அடுத்து 5, அடுத்து 7 9 11. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னது, பி யூனியன் கியூ யூனியன் ஆர். யூனியன்னா என்ன அர்த்தம், சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். காமனாக இருந்தால் ரெண்டுத்துலையுமே இருக்குது அப்படிங்கிறப்ப காமனாக ஒரு இது எழுதிக்கிட்டால் போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்ப்போமா. செகண்ட் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு கவனிங்க. ஸோ பி இன்டர்செக்ஷன் கியூவோட எஸ்ஸை வந்து இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன மீனிங், காமனாக இருக்கிறது அப்படின்னு மீனிங். ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன், இது சிம்பிளுக்கு பேர் இன்டர்செக்ஷன். முதல்ல நம்ம பி இன்டர்செக்ஷன் கியூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ பியோட வேல்யூ என்ன, 1 2 5 7 9. ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன் கியூவோட வேல்யூ என்ன, 2 3 5 9 11. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ காமனாக என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் 5 இருக்குது, 9 இருக்குது. ஸோ இதுலேயும் 5ம் 9ம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 2 5 9 அப்படிங்கிறது தான் பி இன்டர்செக்ஷன் கியூவோட வேல்யூ. ஓகேவா? நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, பி இன்டர்செக்ஷன் கியூவோட எஸ்ஸை வந்து இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ முதல்ல இதோட வேல்யூ எழுதிக்கலாம், 2 5 9 இன்டர்செக்ஷன் எஸ்ஸோட வேல்யூ வந்துட்டு என்னது, 2 3 4 5 8. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுலேயும் 2 5 இருக்குது, இதுலேயும் 2ம் 5ம் இருக்குது. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா, வேறு எந்த நம்பர்ஸுமே இல்லை. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 2 5. ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கியூ இன்டர்செக்ஷன் எஸ் இன்டர்செக்ஷன் ஆர். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கியூவுக்கும் எஸ்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஆரோட பண்ணிக்கலாம். ஸோ கியூ இன்டர்செக்ஷன் எஸ். ஸோ கியூவோட வேல்யூ என்ன, 2 3 5 9 11. ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன் எஸ்ஸோட வேல்யூ என்ன, 2 3 4 5 8. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயுமே எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் எழுதணும். ஸோ 2 இருக்குது, 3 இருக்குது, அடுத்தது 5ம் காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ என்னென்ன நம்பர்ஸ், 2 3 5. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து ஆறு கூட இன்டர்செக்ஷன் பண்ணிடலாமா. ஸோ கியூ இன்டர்செக்ஷன் எஸ் இன்டர்செக்ஷன் ஆர். ஓகேவா? ஸோ கியூ இன்டர்செக்ஷன் எஸ் வந்து என்னது, 2 3 5 இன்டர்செக்ஷன் ஆரோட வேல்யூ. ஸோ ஆரோட வேல்யூ என்ன, 3 4 5 7 9. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் காமனாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 3யும் 5ம் எப்படி இருக்குது, காமனாக இருக்கா, ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ 2 இதில் இல்லை, 4 7 9 இதில் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ காமனாக இருக்கிறது எது, 3யும் 5ம் மட்டும்தான். ஸோ த ஆன்சர் இஸ் 3 5. புரியுதா? இந்த சம் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் ஃபார் த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட். ஓகேவா? ஸோ யூனியனும் இன்டர்செக்ஷனுக்கான காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து ரியல் நம்பர் 2லேருந்து 7 கியூ வந்துட்டு ரேஷ்னல் நம்பர் 2லேருந்து 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னால என்ன, ரியல் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், அப்புறம் ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், அடுத்து ஹோல் நம்பர்ஸ், அடுத்து வந்துட்டு ரேஷ்னல் நம்பர்ஸு, அடுத்தது வந்துட்டு என்னது, ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது, ரியல் நம்பர்ஸ்குள்ளார தான் வந்துட்டு என்ன இருக்குது, ரேஷ்னல் நம்பர்ஸே இருக்குது. ஸோ முதல்ல நம்ம என்ன எழுதிக்கலாம், பிங்கிறது வந்துட்டு என்னது, ரியல் நம்பரா. ஸோ பி இஸ் அ
ரியல் நம்பர். 2லேருந்து 7க்குள்ளே அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அதில் வந்து டெசிமல் நம்பர்ஸ் வருது, ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் வருது, இதெல்லாமே வருது. ஓகேவா? ஸோ வருது அப்படிங்கிறப்போ நம்ம அது எல்லாத்தையும் உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால நம்ம டைரெக்டாகவே எழுதிக்கலாம். P இஸ் அ ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்கு வந்துட்டு உட்காந்து நம்பர்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு Q வந்துட்டு என்னது? ரேஷ்னல் நம்பர். Q இஸ் அ ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ இதில் வந்து எதுக்குள்ளே இருக்குது? Q வந்து Pக்குள்ளே இருக்குது. அதாவது Q வந்து Pக்குள்ளார இருக்கா? அப்போ Q இஸ் அ சப்செட் ஆஃப் P. Pயோட Pக்குள்ளார தான் என்ன இருக்குது? Q இருக்குது. ஸோ சப்செட் அப்படின்னா இந்த C மாதிரி ஒரு சிம்பிள் போடுவோம், ஞாபகம் இருக்கா? அப்போ Q இஸ் அ சப்செட் ஆஃப் P. ஓகேவா? புரியுதா? அப்போது P யூனியன் Q அப்படின்னாலும் Q யூனியன் P, இது வந்துட்டு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் யூனியன், இந்த ஹெட்டிங்காக எழுதிக்கங்க. ஓகேவா? P யூனியன் Q இஸ் ஈக்குவல் டு Q யூனியன் P இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ரெண்டுத்தையுமே யூனியன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எது பெருசு? P தானே பெருசு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? P தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் யூனியன் இஸ் P அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் யூனியன் இஸ் P. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னு எழுதிக்கிட்டு, ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன? காமனாக P இன்டர்செக்ஷன் Q இஸ் ஈக்குவல் டு Q இன்டர்செக்ஷன் P. காம்படேட்டிவ் அப்படின்னாலே இது ரெண்டுமே எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே காமனாக என்ன இருக்கும்? எது சின்னதோ அது தானே காமனாக இருக்கும். ஸோ Q தானே இதுக்கு காமனாக இருக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு Q. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? சிபின்னு யாரும் எழுதிடாதீங்க, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதுங்க. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் இன்டர்செக்ஷன். ஓகேவா? ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் இன்டர்செக்ஷன் இஸ் Q. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ரெண்டுமே காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் யூனியனும் கண்டுபிடிச்சாச்சு, இன்டர்செக்ஷனும் கண்டுபிடிச்சாச்சு. புரியுது? இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கவனிங்க. A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க, C கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ். ஓகேவா? ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ABC அப்படின்னு சொல்லிட்டு 3 வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் யூனியன் அப்படின்னா யூனியன், அப்படி இல்லை இன்டர்செக்ஷன் அப்படின்னா இன்டர்செக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ யூனியன் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு முதல்ல ப்ராக்கெட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி A யூனியன் B யூனியன் C. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு முதல்ல ப்ராக்கெட், அடுத்த ரெண்டுத்துக்கு. இது ரெண்டுத்தையும் மாற்றி கூட எழுதிக்கலாம், எப்படி எழுதினாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இது வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு, ஸோ RHS அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ முதல்ல LHS கண்டுபிடிக்கிறோம். என்னது LHS? என்னது? A யூனியன் B யூனியன் C. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல என்ன வேணும் நம்மளுக்கு? A யூனியன் B என்ன அப்படின்னு வேணுமா? ஸோ அப்போ A யூனியன் B முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏங்கிறது வந்துட்டு என்னது? PQRS. ஓகேவா? ஸோ யூனியன் Bங்கிறது என்ன? MNQST. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேர்த்து எழுத போகிறோன்னு அர்த்தம். ஸோ PQRS. ஸோ அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா M இல்லை, ஸோ எழுதிக்கலாம். அடுத்து N, அடுத்து Q ஆல்ரெடி எழுதியாச்சு, Sஸும் ஆல்ரெடி எழுதியாச்சு, ஸோ T போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது? A யூனியன் B. ஓகேவா? இப்போ நம்ம ஆனால் என்ன கண்டுபிடிக்கணும்? A யூனியன் Bயை விட Cயை வந்துட்டு யூனியன் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம்? A யூனியன் B எழுதிக்கலாமா? ஸோ PQRS MNT. ஓகேவா? யூனியன் Cங்கிறோட செட் என்ன? MNPQS. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எழுதலாமா? என்ன வருது? PQRS MNT. M ஆல்ரெடி எழுதியாச்சு, Nனும் ஆல்ரெடி எழுதியாச்சு, PQ எழுதியாச்சு, Sஸும் ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது? A யூனியன் B யூனியன் C அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு RHS கண்டுபிடிக்கலாமா? ஸோ RHS அப்படிங்கிறது என்னது? A யூனியன் B யூனியன் C அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ A யூனியன் B யூனியன் C அப்படிங்கிறப்ப நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? B யூனியன் C என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு Bங்கிறது வந்துட்டு என்னது? MNQST.
ஓகேவா. ஸோ யூனியன் சிங்கிறது என்ன, MNPQS. ஓகேவா. இப்போ சேர்த்து எழுதலாமா, என்ன வருது, MNQST. இதில் வேறு என்னெல்லாம், M ஆல்ரெடி எழுதியாச்சு, N எழுதியாச்சு, Q எழுதியாச்சு, P எழுதலையா, ஸோ அதனால் P போட்டுக்கலாம், S ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ இதான் வந்துட்டு என்னது, B யூனியன் C. ஓகேவா. இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம், A யூனியன் B யூனியன் C கண்டுபிடிக்கலாமா. ஸோ அப்போ ஏவோட B யூனியன் Cயை நம்ம யூனியன் பண்ண போகிறோம். முதல்ல ஏங்கிறது என்னது, PQRS. ஓகேவா. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், B யூனியன் C என்ன, MNQSTP. ஓகேவா. ஸோ இப்போ இதை எழுதி சேர்த்து எழுதலாமா, எழுதுனா என்ன வரும், PQRS. இங்கே என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்கோ அதில் எடுத்து எழுதலாம். MNQ ஆல்ரெடி எழுதியாச்சு, ஸோ S ஆல்ரெடி எழுதியாச்சு, ஸோ T போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்குது, எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாகவே இருக்கா. ஸோ ஈக்குவலாகவே இருக்குது அப்படிங்கிறப்ப A யூனியன் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல், ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ யூனியன் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு என்ன ஆகிடுச்சு, வெரிஃபைடு ஆகிடுச்சு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேவா. வெரிஃபை தானே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த்து சம் கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க, வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட். ஓகேவா. ஸோ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்ட் தேர்ட் சம்மில் வந்துட்டு என்ன பார்த்தோம், யூனியன் கண்டுபிடிச்சோமா. ஸோ இந்த சம்மில் வந்துட்டு இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன, A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஓகேவா. மொதல் ரெண்டுத்துக்கு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கடைசி ரெண்டுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதான் ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இதை வந்துட்டு LHS அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், இதை வந்துட்டு என்னென்னு எடுத்துக்கலாம், RHS அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ முதல்ல வந்துட்டு LHS கண்டுபிடிக்கலாம். ஸோ LHS அப்படிங்கிறப்ப என்னது, A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. இதுதானே ஃபஸ்ட்டு. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை, A இன்டர்செக்ஷன் B தேவையா, அப்போ தானே நம்ம C கூட பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். அப்போ முதல்ல நம்ம A இன்டர்செக்ஷன் B என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏங்கிறது வந்துட்டு என்னது, -11 √2 √5 அப்புறம் 7. ஓகேவா. ஸோ இன்டர்செக்ஷன் Bங்கிறது என்னது, √3 √5 6 13. ஓகேவா. புரியுதா எப்படி போடுறோம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ -11 இதில் இருக்கா, இல்லை. √2 இதில் இருக்கா, இல்லை. அடுத்து √5 இதில் இருக்கா, ஆமாம் இங்கே இருக்குது. ஸோ அப்போ √5 எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, 7 இருக்குது. ஸோ இதில் 7 இருக்கா, இல்லை. அப்போ என்னது, A இன்டர்செக்ஷன் B என்னது, √5 மட்டும்தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் A இன்டர்செக்ஷன் Bயை விட Cயை வந்துட்டு இன்டர்செக்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறப்போ A இன்டர்செக்ஷன் B என்னது, √5 மட்டும். இன்டர்செக்ஷன் Cயோட வேல்யூ என்ன, √2 √3 √5 and 9. ஓகேவா. ஸோ அப்போ இதில் வந்துட்டு எதெல்லாம் காமனாக இருக்குது, √5 இருக்குது, இங்கேயும் √5 இருக்குது. அப்போ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் Cயோட வேல்யூ என்ன, √5. ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ப்ரூவ் ஆகிடுச்சு. அப்போ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சாச்சா, LHS கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம், RHS கண்டுபிடிக்கலாமா. RHS அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஓகேவா. அதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A தெரியும் ஆல்ரெடி இருக்குது. முதல்ல B இன்டர்செக்ஷன் C என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. ஸோ அதுக்கு வந்துட்டு B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கலாம். ஸோ Bங்கிறது என்னது, √3 √5 6 13. ஸோ அது கூட Cயை வந்து இன்டர்செக்ட் பண்ணுறோம், √2 √3 √5 and 9. ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இங்கேயும் √3 இருக்குது, இங்கேயும் √3 இருக்குது. ஸோ √3 எழுதிக்கலாம். அடுத்து இங்கேயும் √5 இருக்குது, இங்கேயும் √5 இருக்குது. ஸோ √5 எழுதிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது நம்பர்ஸ் காமனாக இருக்கா, வேறு எதுவுமே இல்லை. அப்போ B இன்டர்செக்ஷன் C அப்படிங்கிறது √3, √5. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஓகேவா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏக்கும் B இன்டர்செக்ஷன் Cக்கும். ஏங்கிறது என்னது, -11 √2 √5 7. ஓகேவா. இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, √3 and √5. ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது, √5 காமனாக இருக்கா, இதுலேயும் √5 இருக்குது, இதுலேயும் √5 இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், √5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ இதை வந்துட்டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம்
1 and 2. ஓகேவா, 1ம் 2மே என்னது, 1 வந்துட்டு √5, ஸோ 2 வந்து √5. ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு LHSஸும் RHSஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஓகேவா, ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதலாம். ஹென்ஸ் த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் செட் இஸ் வெரிஃபைடு அப்படின்னும் எழுதலாம். ஓகேவா, 5th சம் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்டர்செக்ஷனில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஏ என்ன பி என்ன அப்படிங்கிறது நம்பர்ஸில் தெரிஞ்சதுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம ஏ முதல்ல என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ எக்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 2n. என்னங்கிறது என்ன, ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், n இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 வரைக்கும் தான். 4க்கு லெஸ் தென் அப்படிங்கிறப்ப 3 வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2^0, எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ என்ன, 1. ஓகேவா, ஸோ அடுத்தது 2 பவரில் 1. ஸோ 2வை ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணால் 2 தான் கிடைக்கும். அடுத்து 2 ஸ்கொயர். ஸோ 2வை 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4. ஓகேவா, ஸோ அடுத்தது 3 இருக்கா, ஸோ 2 க்யூப். ஸோ 2வை க்யூப் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4, 4 2s are எவ்வளோ, 8. ஸோ 8. இதுதான் வந்துட்டு என்னது, ஏ. புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? புரியலன்னா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படியும் புரியலன்னா கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸு வந்துட்டு 2n சொல்லிட்டாங்க. n வந்துட்டு என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ எது வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க, 4 வரைக்கும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டதுனால 4 வரைக்குமே நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ n-க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 2 × 1 வந்துட்டு எவ்வளோ, 2. அடுத்து 2 × 2 எவ்வளோ, 4. அடுத்து 2 × 3 6. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 2 × 4 எவ்வளோ, 8. ஓகேவா, அடுத்தது சி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 0 1 2 5 6. ஓகேவா, ஸோ என்ன கேட்டிருக்காங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்டர்செக்ஷனுக்கு. ஸோ அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் இன்டர்செக்ஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்காங்க. இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன, ஏ இன்டர்செக்ஷன் B intersection C. ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு A intersection B intersection C. புரியுதா, ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுறோம், முதல் 2க்கு ப்ராக்கெட், அடுத்த 2க்கு ப்ராக்கெட்டு மாற்றி எழுதினாலும் கரெக்டு தான், எதுவுமே தப்பு கிடையாது. ஓகேவா, ஸோ இதை வந்து LHSன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து RHS அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். முதல்ல வந்துட்டு ஃபஸ்ட் இருக்கிறது எடுத்துக்கலாம், A intersection B intersection C. ஓகேவா, ஸோ இஸ் ஈக்குவல் டு இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், முதல்ல A intersection B கண்டுபிடிக்கலாமா, அதுக்கப்புறம் நம்ம C கூட போட்டு கம்பைன் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஏங்கிறது என்னது, 1 2 4 8. ஓகேவா, ஸோ இன்டர்செக்ஷன் பிங்கிறது 2 4 6 8. ஓகேவா, ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்னெல்லாம் இருக்குது, 2 ரெண்டுத்துலேயுமே இருக்கா, 4 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அடுத்து 8 ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ 6 இல்லை 1 இல்லை. ஓகேவா, இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது இதுதான். இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா, சியோட பண்ணி கண்டுபிடிக்கலாமா. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது என்ன, 2 4 8. ஓகேவா, ஸோ சி அப்படிங்கிறது என்னது, 0 1 2 5 6. ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. வேறு நம்பர்ஸ் ஏதாவது இருக்கா, 4 8 0 1 2 5 6 ஏதாவது காமனாக இருக்கா, ரெண்டுத்துலேயுமே எதுலேயுமே இல்லை, 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் 2. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, புரியுதா எப்படி போடுறோம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்துக்கலாம். என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா, ஸோ இதுக்கு கண்டுபிடிக்கிறப்ப முதல்ல என்ன நம்மளுக்கு தேவை, பி இன்டர்செக்ஷன் சி என்னன்னு தேவையா, அதனால் முதல்ல பி இன்டர்செக்ஷன் சி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ பிங்கிறது வந்துட்டு என்னது, 2 4 6 8. ஓகேவா, ஸோ அடுத்தது சி அப்படிங்கிறது 0 1 2 5 6. ஓகேவா, ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயுமே எதெல்லாம் காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது, 6 காமனாக இருக்குது. வேறு நம்பர்ஸ் ஏதாவது காமனாக இருக்கா, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ 2 6. ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் தேவை, இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதனால் நம்ம இது கூட கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏங்கிறது வந்துட்டு என்னது,
1 2 4 8. ஓகேவா? இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது 2, 6. ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன நம்பர் இருக்குது? இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. இதில் 6 இருக்கா? ஆனால் இதில் இல்லை. இதில் இருக்க நம்பர் இதில் இல்லை. அப்போ என்ன நம்மளுக்கு இருக்குது? 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஃப்ரம் 1 and 2. ஓகேவா? ஸோ ஃப்ரம் 1 and 2. ஸோ 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஃப்ரம் 1 and 2 we get என்ன நம்மளுக்கு கிடைக்கிது? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் சியும் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் சியும் ஈக்குவலாக இருக்கா நம்மளுக்கு? ஸோ அப்போ ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லிடலாம்? ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிடலாம். ஹென்ஸ் த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? புரியுதா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு? ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.